வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை, தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கரும்பில் ஒருங்கிணைந்த நோய் நிர்வாகம் குறித்து திருச்சி மாவட்டம் சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் எம் சுருளிராஜன் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. கறவை மாடு வளர்ப்பு குறித்து தேனி மாவட்டம் பின்னத்தேவன்பட்டி கிராம விவசாயி ஆர் தங்கப்பாண்டி தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கால்நடைகளுக்கு உலர் தீவன உற்பத்தி மற்றும் சேமிப்பு குறித்து நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ப மோகன் அவர்கள் தரும் விளக்கங்கள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் மதுரை பழங்காநத்தம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மிகு மழை பொழியும் மண்டலத்திற்கான வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாற்றி யோசிச்சேங்க. குழந்தைகள் முதல் முதியோர் வரை எல்லோருக்கும் முக்கிய உயிர் தரும் உணவாக பால் இடம்பெற்றுள்ளது. பாலில் இருந்து பால் மட்டுமல்லாமல் பல்வேறு மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வருமானம் வளர வழியுள்ளது. ஆகவேதான் கால்நடை வளர்ப்பு விவசாயிகளுக்கு ஏற்ற உபத்தொழிலாக இருக்கிறது. கால்நடை வளர்ப்பில் தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள உழவர் பயிற்சி மையம் அம்மாவட்ட விவசாயிகளுக்கு கறவை மாடு வளர்ப்பு பற்றிய நவீன தொழில்நுட்பத்தில் பயிற்சி அளித்து வருகிறது. இதில் பயிற்சி பெற்று கறவை மாடு வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள தேனி மாவட்ட பின்னத்தேவன்பட்டி கிராம விவசாயி ஆர் தங்கப்பாண்டியிடம் இது பற்றி விவரங்களை கேட்டபோது, வணக்கம் விவசாய பெரும மக்களே. தேனி மாவட்டத்தில் விவசாயத்துக்கு அடுத்த தொழிலாக இருக்கிறது இந்த கறவை மாடு வளர்ப்பு தொழில். அந்த வகையில் நம்ம தேனி மாவட்டத்தில் இயங்கி வரும் உழவர் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்ற பின்னத்தம்பட்டில் வசிக்கின்ற பாண்டி என்ற கறவை மாட்டு வெற்றி பண்ணையாளரை நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம். அவருடைய வெற்றி அனுபவங்களை இங்கே பகிர்ந்து கொள்வார். நான் 2.5 ஏக்கர் விவசாயத்தில் இருக்கோம் சார். எங்கள் தாத்தா பாட்டியிலிருந்து விவசாயம் தான் சார். முதல்ல எங்கள் தாத்தா அப்பா 3 மாடு தான் வச்சுருந்தாங்க. அப்பா உடல்நலம் குறைவாக நாங்கள் விவசாயத்தை பார்த்தோம் சார். வெங்காயம் இது மாதிரி மிளகா சின்ன சின்ன வெள்ளாமை பார்த்து வந்துட்டு வந்தோம். அது போதுமான வருமான விலை ஏற்ற இறக்கத்தினால ஒன்றும் சரிவர செய்ய முடியலைங்க சார். அதுபோல் கால்நடை பால் கறவை பண்ணி முன்னேறலாம்னு பார்த்து ஒவ்வொரு பால் கறவை கொண்டு நல்ல தரமான கன்றுகளை உற்பத்தி பண்ணி நம்ம உழவர் பயிற்சி மையத்திலேருந்து செந்தில் சொன்ன அறிவுரை உழவர் பயிற்சி பெற்று ஒவ்வொரு மாடுகளாக உற்பத்தி ஒவ்வொரு ஆண்டுகளும் ஒவ்வொரு மாடுகள் மேலும் பெருக்கி இப்போதைக்கு ஒரு 13 மாடு 12 மாடு வரலாம் வச்சு உற்பத்தி பண்ணி வந்துருக்கோம் சார். ஒரு நாளைக்கு 100 லிட்டருக்கு மேலே பால் உற்பத்தி பண்ணிக்கிருக்கோம். அதில் சொசைட்டிக்கு 28 ரூபா 29 ரூபா ரேட் வந்துருக்கு. ஒரு மாதத்துக்கு ஒரு 60,000 70,000 வருமானம் வந்து கொண்டு இருக்கிறது. 50 மாடுகளுக்கு மேலே நாங்கள் பக்கத்தில் ஊருக்குள்ளேயும் ஒவ்வொரு மாடுகளுக்கு அந்த கேம் மாதிரி போட்டு குடல் புழு நீக்கம் பண்ணுறோம். கோமான தடுப்பூசி போட்டு வந்துருக்கோம். ஒவ்வொரு மாடுகளும் உழவர் பயிற்சி மொத்தத்துலேருந்து அந்தந்த அறிவுரைகளை சொல்லிட்டு போகிறோம். பூரா பயிற்சி பெற்றுக்கிருக்கோம். அதுலேருந்து புல்லுகள் உற்பத்தி மழை காலத்தில் அதிகமானாலும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்து ஆளுக்கு பாதி இப்போ பகிர்ந்துக்கிறோம். அது மக்காச்சோளம் இப்போதைக்கு மக்காச்சோளம் போட்டு அதிகமாக வருமானம் வந்துருக்கு. உழவர் பயிற்சி மொத்தத்துலேருந்து விதைகளை வாங்கி இப்போ மக்காச்சோளம் அதிகமான வருமானம் வந்துக்கிட்டு பால் மாடுகள் போட்டு அதவே தீவனத்துக்கு தவிடாக வச்சுக்கிறோம். மாட்டுக்கு ஒரு இப்போதைக்கு 15 ஆண்டு ஒவ்வொரு வருஷமும் கண்டுகளை உற்பத்தி பண்ணி மேலே போயிட்டே இருக்கோம்.
அதிகமான புல் வளர்ச்சி அப்போ கரணை மூலமாகவும் உழவுப்பயிற்சி மூலம் கரணைகள் சேல்ஸ் பண்ணிக்கிருக்கோம் இப்போதைக்கு. சரிங்க பாண்டி, நீங்கள் வந்து உழவர் பயிற்சி மையத்தில் பயிற்சி எடுத்துன்னு சொன்னீங்க. எந்தெந்தமாக பயிற்சியெலாம் உங்களுக்கு கொடுத்தாங்க? முதல் கன்றுக்கு பிறந்தறப்ப கீரிப்பூச்சி கொடுக்கணும், 6 மாதத்துக்கு ஒரு குடல் புழு மாடுகளுக்கு கொடுக்கணும், கோமாரி நோய்க்கு தடுப்பூசி போடணும், புல்லுகள் இவ்வளவு பசுமை புல் போடணும், தவிடுகள் இது மாதிரி களவு தவடை போடணும், தாது குப்பல் போடணும். தாது குப்பல் இப்போதைக்கு நம்ம உழவர் பயிற்சி மையத்தில் 50 ரூபாய்க்கு கிலோ வந்திருக்கு. அது மாதிரி நம்ம வாங்கி மாடுகள் உழவர் தாது குப்பல் போட்டால் தான் அந்த மாடு அந்தந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு கன்று ஈனம் எடுக்க முடியும். இப்போ சரி, இந்த மாதிரி தீவனம் எவ்வளோ போடுறது, பசுந்தீவனம் எவ்வளோ போடுறது, உலர் தீவனம் எவ்வளோ போடுறதுலாம் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்கிறீங்க. அது மாதிரி இப்போ நீங்கள் மட்டும் அந்த பயிற்சியை பயன்படுத்திக்கிறீங்களா இல்லை பக்கத்துவங்களுக்குலாம் சொல்லி தரீங்களா? பக்கத்தில் இந்த கிராமத்தில் சுற்று வர ஒரு 30-40 பேர்களுக்கு டாக்டர் சொன்ன அறிவுரை நாங்கள் பக்கத்தில் இருக்க எல்லா பேருக்கும் எடுத்து வைக்கிறோம். அவங்களும் எங்களை மாதிரி ஃபாலோ பண்ணி இதே மாதிரி ஒன்றரை செஞ்சு வந்து கொண்டு இருக்கிறார்கள். இது மாதிரி அதிகமாக பண்ணிக்கிருக்காங்க. அவங்களும் எங்களை மாதிரி சுற்று இருக்க சிறு சிறு விவசாயிகளும் 1-2 மாடுகளை வாங்கி இப்போ அவங்களும் 4-5 மாடுகள் உற்பத்தி மொத்தத்துக்கு இந்த ஊரில் 50 மாடு இருந்தது. இப்போ 250 மாடுக்கு மேலே உற்பத்தி பண்ணிக்கிருக்காங்க. 4-5 வருஷமும் உழவர் பயிற்சி மையம் போன பின்னாடி தாது புல் போட்டு வருஷம் ஒரு கன்று ஈன்று எடுக்க முடியுது எல்லா வருனாலையும். அது நஞ்சு கொடி இல்லாமல் எல்லாமே வெளியே வந்துருக்குது. குடல் புழு 6 மாதத்துக்கு ஒரு ஆட்டை கேம் போட்டு குடல் புழுவுக்கும் காண நோய் எல்லாமே போட்டு பண்ணிக்கிருக்கோம். அதனால எல்லா பேருமே எங்களை மாதிரி நாங்கள் மொதல் 3 மாடுலேருந்து இப்போ 12 மாடு வந்த மாதிரி எல்லா பேருக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச அறிவுரைகள் டாக்டர் சொன்ன அறிவுரைகளை அதிகமாக எல்லா பேருக்குமே சொல்லிக் கொடுத்து எல்லா பேரும் பல முன்னேற்சியை எடுத்து நல்லா அதிகமாக வருமானம் பெற்றுக்கொண்டிருக்காங்க இந்த கிராமத்தில். இப்போ 3 மாடில் ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னீங்க. இந்த இப்போ 12 மாடு 15 மாடு வச்சுருக்கின்றீங்க. இந்த 15 மாடுகள் விலைக்கு வாங்கினதா இல்லை உங்கள்கிட்ட பிறந்து வளர்ந்ததுங்களா? இன்றைக்கி அதனுடைய மதிப்பு எவ்வளவு? 3 மாடு அன்னைக்கு மதிப்பு எவ்வளோ வச்சுருந்தீங்க, இன்றைக்கி எவ்வளோ அதனுடைய மதிப்பு எவ்வளவு? 3 மாடு அன்றைக்கி வந்து 15,000 ரூபா. ஒரு மாட்டின் விலை அன்றைக்கி ஒன்று 15,000 ரூபா இருந்தது. இன்றைக்கி ரேட்டு வளர்ந்து ஒரு மாடு ஒன்று கச்சப் கரும்பு ஒரு நாள் ஒரு நேரத்துக்கு 20 நேரத்துக்கு 12 மணி 25 லிட்டர் ஒரு நாளைக்கு பீச்சுக்கிறது. இன்றைக்கி அந்த மாட்டின் விலை 80,000 ரூபாயா இருக்குது. இன்றைக்கி 12 மாடுன்றது எங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே முதல் இருக்குது. அன்றைக்கி ஒரு 50,000 ரூபாய்க்கு இருந்த முதல் இன்றைக்கி ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு மேலே எங்களுக்கு இருக்குது. ஒரு மாடு ஒன்று 60,000 ரூபா 70,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. ஒரு மாடு ஒன்று 25 லிட்டர் பீச்சு. அன்றைக்கி இருந்த மாடுகள் 12 லிட்டர் 13 லிட்டர் பீச்சு. இப்போ இருக்கிற சாதி இன மாடுகள் கச்சப் ஜெர்பிஷன் என்ற மாடுகள் 20 லிட்டருக்கு மேலே இன்றைக்கி பால் கறந்து கொண்டு இருக்கிறது. சரிங்க தங்கப்பாண்டி, இப்போ நீங்கள் உழவர் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்று நல்லா வாழ்க்கையில் நீங்கள் சொன்ன மாதிரி வருமானமும் கூடியிருக்குன்னு சொன்னீங்க. நீங்கள் இப்போ புதுசாக ஒரு பண்ணை வைக்க போகிறாங்க, புதுசாக ஒரு கறவை மாடு பண்ண வைக்க போகிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் அந்த விவசாயிகளுக்கு என்னென்ன மாதிரி சொல்லுவீங்க? எப்படி மாடை வாங்குறது அது மாதிரி சொல்லுவீங்க? புதுசாக வாங்குறவங்க வந்து 2 பல் 4 பல் உழவர் பயிற்சி மையத்தில் சொன்ன மாதிரியே ஒரு புக்கு வாங்க கறவை மாடுகளும் தேர்ந்தெடுத்த புக்கு விற்கும். அந்த புக்கை வாங்கி நம்ம 2 பல் 4 பல்ன்றதில் மாடுகளை கறவை மாடுகளை வாங்கி நல்லா நீட்டமான 4 காலும் சமமாக இருக்கணும், 4 காம்பு சமமாக இருக்கணும், ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி இருக்கணும், உயரமாக இருக்கணும், 4 காலும் சமமாக உயரமாக இருக்கணும். மாடு 2 பல் 4 பல்லில் மாடுகளை வாங்க பார்க்கணும். 2000-3000 மாடாக வாங்கி பார்த்தோம்னா நல்லா நீட்டான மாடாக வாங்கணும். அதே மாதிரி கட்டுத்தூரை வந்து இடம் காஞ்ச பின்னாடி கட்டணும், சேதி விழுகக்கூடாது, தவிடுகள் அளவாக போடணும், அதிகமாக போடக்கூடாது. உழவர் பயிற்சி அப்பப்போ 1 மாதம் 2 மாதத்துக்கு போய் உழவர் பயிற்சியில் பயிற்சி போட்டுக்கறணும். மாடு வளர்க்குறதுக்கு சொந்த சுய ஆள் களை பார்க்கணும். லேபர்களை விட்டோம்னா அவங்க களவானத்து கொஞ்சம் மிஸ் பண்ணுவாங்க. நிறைய அதிகமாக தவிடுகள் போடுவாங்க. குள்ளமாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். நம்மளே கறக்கணும், இல்லை கறவை மிஷின் வாங்கி கறக்கலாம். இதனால் பல லாபங்கள் எங்களை மாதிரி அடையலாம். வருமான சாணம் இதில் கழிவில் வந்து கோழிகள் நாட்டுக்கோழிகளும் வளர்க்கலாம். ஒரு மாட்டுக்கு ஒரு கோழி வளர்த்தாலும் 10 மாடு இருந்தால் 20 கோழி 30 கோழி வளர்த்தோம்னா அது ஒரு வருமானம் தான் நம்மளுக்கு. அதோட சாணி புழுவுகள் உருவாகிறனால கிருமிகள் மாட்டுக்கேறாத அளவுக்கு கோழிகளை பிறக்கிறோம். அதோட கழிவுகள் நம்ம தவிடு தண்ணிக்கு வர 1-2 சிந்தினாலும் நமக்கு நாட்டுக்கோழிகள் அதிகமாக வளர்க்கலாம். மேலும் விவரம் பெற விவசாயி ஆர் தங்கப்பாண்டி அவர்களை 090303630120 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கால்நடைகளுக்கான உலர் தீவன உற்பத்தி மற்றும் சேமிப்பு பற்றி, அதாவது எல்லா காலங்களிலும் தீவனங்கள் தேவை, அதன் பாதுகாப்பு, உபயோகம், தரமான உற்பத்தி ஆகியவற்றை பற்றிய முக்கிய தொழில் ஆலோசனைகளை நாமக்கல் மாவட்டம் கால்நடை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வளாகத்தில் அமைந்துள்ள வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ப. மோகன் அவர்கள் தரும் ஆலோசனை. முக்கியமாக இந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 70,000 ஹெக்டரில் வந்து சோளத்தட்டு வந்து பயிரிடுவாங்க. இது வந்து கால்நடைக்கு ஒரு தீவன பயிர். அதுக்காக தான் இது முக்கியமாக பயிரிடுறாங்க. இது 20-25 வருஷமாக எங்களுக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் செஞ்சோளத்தை வந்து விவசாயிகள் அதிக அளவில் இங்கே பயிரிடுறாங்க.
ஆடி ஆவணி பட்டத்தில் வந்து இந்த சோளத்தை பயிரிட்டாங்கன்னா இது 120 நாள் பயிர். மானாவரி பயிராகவே அந்த மழையை நம்பி இந்த பயிர் வந்துடும். அப்புறம் வந்து தை மாதத்துக்கு முன்னாடி அறுவடை பண்ணுறாங்க. அதில் அந்த உள்ள செஞ்சோளத்தை மட்டும் எடுத்து திருப்பி விதைக்காக வச்சுக்குவாங்க. தட்டை வந்து நல்லா வயல்லே வந்து அறுத்து போட்டு ஒரு 3லேருந்து 5 நாள் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் இது போல் குத்து வச்சு பிறகு வந்து போர் போட்டுக்குவாங்க. இந்த தட்டை வந்து ஒரு வருஷத்துக்கு வேண்டிய அளவுக்கு கால்நடைகளுக்கு சேமித்து வச்சுக்குவாங்க. சராசரியாக பார்த்திங்கன்னா ஒரு 2000 கிலோ காஞ்ச தட்டு வந்து ஒரு ஏக்கரில் கிடைக்கும். இங்கே கிராமத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு விசு அளவு ஒரு 70லேருந்து 80 விசு நல்லா மழை இருந்ததுன்னா ஒரு ஏக்கரில் கிடைக்கும். ஒரு விசுன்றது வந்து ஒரு 5 முழ கயிறு, அதில் ஒரு 30லேருந்து 35 கிலோ வந்து இந்த காஞ்ச தட்டு இருக்கும். உற்பத்தி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா 250 ரூபா கொடுத்து ஒரு விசு வாங்கிட்டு போவாங்க. ஆடி மாதத்துலலாம் அது பற்றாக்குறை இருக்கும்போது 350 ரூபா 400 ரூபா வரையும் அந்த ஒரு விசுவோட விலை வந்துடும். அந்த விலை கொடுத்து 2-3 வருஷமாக தடுமாறி விவசாயிகளும் வாங்கிட்டு இருந்தாங்க. இதை நிவர்த்தி பண்ணணுன்னு தான் நாங்கள் என்ன பண்ணோம், இது மானாவரி பயிர். நாமக்கல் மாவட்டத்தில் எந்த நேரத்தில் விதைச்சா முழுமையாக மழையை நம்பி இந்த பயிரை அதிக மகசூல் எடுக்கலான்ட்டு ஒரு முயற்சி எடுத்து நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்திலே கடந்த 11 வருஷமாக மழைமானி வச்சு மழை என்ன நாளில் பெய்யுது, எவ்வளோ பெய்யுது, இது எப்போ இந்த சோளத்தட்டை வந்து விதைக்கிறதுக்கு நம்ம அறிவுரைப்படுத்தலான்னு சொல்லி முயற்சி எடுத்தோம். அதுபடி ஆகஸ்ட் 15ஆம் தேதி எங்கள் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தில் கடந்த 11 வருஷமாக எங்கள் அனுபவத்தில் மழை, அதை பருவமழை வந்து வருது. அந்த நேரத்தில் நிலம் எல்லாம் தயார் பண்ணி வச்சு விவசாயிகள் வந்து கரெக்டாக இந்த செஞ்சோளத்தை விதைச்சிட்டா மார்கழி தையில் வந்து நல்ல மகசூல் வந்துடும், அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2000 கிலோ வர்ற சோளத்தட்டை வந்து பொதுவாக நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த சோளத்தட்டை சேமிக்க வைக்கணுன்னா கீழே நல்லா கருங்கல் போட்டு அதுக்கு மேலே ரீப்பர் அடுக்கி அதுக்கு மேலே இந்த சோளத்தட்டை அடுக்கி வச்சுருவாங்க. 100 கிலோ சோளத்தட்டுக்கு 1 கிலோ உப்பு போட்டு இந்த சோளத்தட்டை வந்து சேமித்து வச்சுக்குவாங்க. மேலே மூடும்போது பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா வைக்கோலை வச்சு மூடி வைப்பாங்க. கோடை மழை வரும்போது என்னாகும், இந்த மழை தண்ணி உள்ளே போய் இந்த சோளத்தட்டு கருத்து போயிடும். நிறைய பேருக்கு தெரியாது, இந்த தட்டை எடுத்து மாட்டுக்கு போடுவாங்க. ஆனால் அந்த வாசனை மாறினதுனால நிறைய மாடு சாப்பிடாது. சில சமயம் வந்து அதில் நச்சு இருக்கிறதுனால சில மாடுகளுக்கு வந்து உடலுக்கு பாதிப்பு வந்து 1-2 மாடுகள் அபார்ஷன் கூட ஆகும். ஏன்னா நச்சோட தன்மை அதிகமாக இருந்ததுனால. இப்போ நாங்கள் தொழில்நுட்பமாக என்ன கொடுத்துருக்கோன்னா பிளாஸ்டிக்கு ஷீட்டை வச்சு இந்த சோளத்தட்டை மூடி வச்சுட்டா கோடை மழை வந்து உள்ளே போய் இந்த தட்டை வீணாக்காது. சமீப காலமாக பார்த்திங்கன்னா தகர ஷீட்டு வாங்கி இந்த சோளத்தட்டை வந்து மூடி வச்சுக்கிறாங்க. இந்த சோளத்தட்டில் என்ன சத்து இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு 4% புரத சத்து இருக்கும், 30-லேருந்து 35% நார் சத்து இருக்கும். இந்த கால்நடைக்கு வேண்டிய தாது உப்பு சத்து வந்து ஒரு 1% இருக்குது. மீதி 50-லேருந்து 55% வந்து மாவு சத்து தான் இருக்குது. புல் நறுக்கிற கருவியை வாங்கி இந்த தட்டை நறுக்கி 1 இன்ச்சு அளவில் நறுக்கி மாட்டுக்கு தீவனமாக கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ இந்த சோளத்தட்டு கொடுக்கறதுனால என்ன பலன், பசுந்தீவனம் கட்டாயம் மாட்டுக்கு தேவை கொடுக்கணும். பசுந்தீவனம் அதிக அளவில் கொடுக்கும்போது பால் உற்பத்தி அதிகமாகும். இதே உலர் தீவனம் காஞ்ச தட்டை கொடுக்கும்போது பாலில் உள்ள கொழுப்பு சத்து அதிகமாகும். அப்போ பசுந்தீவனமும் இந்த காஞ்ச சோளத்தட்டும் கொடுக்கும்போது தான் பால் உற்பத்தியும் அதிகமாக வரும், பாலில் உள்ள கொழுப்பு சத்தும் அதிகமாக இருக்கும். நீங்கள் போய் சொசைட்டியில் பால் விற்றாலும் அதுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கும். இப்போ சில நிலம் இல்லாத விவசாயி என்ன பண்ணலான்னு கறவை மாடு வச்சு தான் அவங்களுக்கு வாழ்வாதாரன்றவங்க குத்தகைக்கு எடுத்து இந்த சோளத்தட்டை வந்து பயிரிடலாம். குத்தகை நிலம் வந்து ஒரு 6000 ரூபா வரையும் குத்தகைக்கு கிடைக்கும். இந்த சோளத்தட்டு வந்து 30 கிலோ ஒரு ஏக்கருக்கு இருந்தால் தாராளமாக போதும். நீங்கள் வரிசைக்கு வரிசை நூல் பிடிச்சி நட்டிங்கன்னா 15 கிலோ ஒரு ஏக்கருக்கு போதும். மேலும் விவரம் பெற முனைவர் ப. மோகன் அவர்களை 09432588626 எனும் கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்திகள் தொடரும். இந்தாங்க வேற ஏதாவது போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ
அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் மதுரை மாவட்டம் பழங்காநத்தம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 22 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 66 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. மிகு மழை பொழியும் மண்டலமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 33.3 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 25.9 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 81.9%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 2.6 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 21.8%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 28.4%ஆகவும், மழை அளவு 1.6 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 483.4 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 1005.4 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 7.5ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெற்றன. நன்றி, வணக்கம். அம்மா, சோறு போடுமா? கொஞ்சம் பொறுக்கண்ணே, இன்னும் பருப்பு வேகவே இல்லை. கவலைப்படாத கண்ணம்மா, இனிமே பருப்பு நல்லா வேகும். புரியலைங்களே. இனிமே NFSM கீழே பருப்பு மகசூலை பெருக்கிற வழிகளை காட்டுறதுக்காக நாடு முழுக்க 1000 இடங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதுல நம்ம பகுதியும் வருது. அதனால நமக்கு என்ன பயன்? நம்ம 5 ஏக்கர் நிலத்துக்கான உரம், பூச்சிக்கொல்லி, அப்புறம் தரமான விதையெல்லாம் வச்ச மினிக்கிட்டும் கிடைக்கும்ல. இத்தனை பயிர் பருப்பு வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய? கண்ணம்மா, இப்ப அரசாங்கம் பயிர் வகை பயிர்களோட ஆதரவு விலைய நல்லா வசதிருக்கு. அதோட அதை வாங்கறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கு. இதனால நம்ம வருமானம் பெருகும்ல. நம்ம பிள்ளையும் நல்ல பள்ளிக்கூடத்தில் படிச்சு பெரிய விவசாய விஞ்ஞானி ஆகும். வேளாண்மையில் சாகுபடி செலவுகளில் சிக்கனத்தை கடைபிடித்தால்தான் மகசூலில் வெற்றி பெற முடியும். ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியாக செலவு செய்வதை விட ஒருங்கிணைந்த நோய் நிர்வாகம் செய்வதனால் வெற்றி பெறுவதோடு செலவும் குறைவாகும். அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கரும்பில் ஒருங்கிணைந்த நோய் நிர்வாகம் குறித்து திருச்சி மாவட்டம் சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் எம் சுருளிராஜன் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். கரும்பில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள் பற்றி இப்பொழுது பார்ப்போம். பணப்பயிரான கரும்பை பல்வேறு நோய்கள் தாக்கி சேதத்தை உண்டு பண்ணுகின்றன. செவ்வழுகள் நோய், கரணையாளுகள் நோய், வாடல் நோய், துருநோய், புல்தண்டு நோய், கரிப்பூட்டை நோய் மற்றும் மஞ்சள் இலை நோய் முக்கிய நோய்களாகும். செவ்வழுகள் நோய் கரும்பின் 3வது அல்லது 4வது இலைகள் பாதிக்கப்பட்டு ஆரஞ்சு கலந்த மஞ்சள் நிறம் அடைகிறது. இலைகள் கீழிருந்து மேலாக காய்ந்து விடுகின்றன. நோய் தாக்கிய தண்டு பகுதியை பிளந்து பார்க்கும் பொழுது
சிகப்பு நிற கோடுகள் காணப்படும். இதன் குறுக்கே வெண்மை நிற பூஞ்சானம் படர்ந்திருக்கும். கணுப்பகுதியில் பழுப்பு நிற திட்டுக்கள் காணப்படும். மேலும் தண்டின் உட்பகுதி அழுகி கரும்பழுப்பு நிற திரவம் கசிந்து சாராய நெடியை உண்டாக்கி செவலுகள் நோய் அறிகுறியை உறுதிப்படுத்தும். அடுத்ததாக கரணை அழுகல் நோய். நோய் பாதிக்கப்பட்ட கரணைகளை நடவு வயலில் நடுவதன் மூலம் முளைப்புத்திறன் பாதிக்கப்படுகிறது. இளம் நாற்றுக்களின் வளர்ச்சி குன்றி இலைகள் மஞ்சளாகி வாடிவிடுகின்றது. சோகைகள் காய்ந்து உதிர்ந்து விடுகின்றது. இந்நோய் பாதிக்கப்பட்ட கரணைகளை வெட்டி பார்க்கும் பொழுது உட்புறம் அழுகி செந்நிறமடைந்து அன்னாசி பழ வாடையை தருகின்றது. அடுத்ததாக வாடல் நோய். 4 மாத கரும்பு இந்நோயினால் பாதிக்கப்படுகின்றது. இந்நோய் குருத்து பகுதியில் உள்ள இலையை தாக்கி மஞ்சள் நிறமாகி காய்ந்து விடுகின்றது. மேலும் தண்டு பகுதியானது சுருங்கி இலைகள் உதிர்ந்து விடுகின்றது. இந்நோய் பாதித்த தண்டு பகுதியை பிளந்து பார்க்கும் பொழுது இளஞ்சிவப்பு நிறம் அல்லது இளம் ஊதா நிறமாற்றம் அடைந்திருக்கிறது. அடுத்ததாக கரிப்பூட்டை நோய். கரும்பின் வளர்ச்சி பகுதியானது சாட்டையாக மாறுகின்றது. இங்கே பார்க்கும் இந்த சாட்டை நூல் கருமை நிற பூசண வித்து திரள்கள் இதனுள் அடங்கி மெல்லிய சவ்வு போன்று வெள்ளி போன்ற பூச்சினால் மூடியிருக்கும். இந்த பூசண வித்து திரள்கள் காற்று மூலம் மிக இலகுவாக பரவி நோய் தாக்காத பயிர்களை தாக்குகின்றது. இந்த நோய் தாக்குதலால் கணுவிடை பகுதி குறைந்து கரும்பின் நீளம் குறைந்து விடுகிறது. மருதாம்பு பயிரில் இந்நோய் தாக்குதலால் பக்க மொட்டுக்கள் அபரிமிதமாக முளைக்க ஆரம்பித்து இலைகள் சிறுத்து செங்குத்தான சோகைகளை உண்டு பண்ணுகிறது. துருநோய். இலைகளின் இருபுறமும் பழுப்பு அல்லது ஆரஞ்சு நிற சிறிய கொப்பளங்கள் உண்டாகி இந்நோய் ஏற்படுகின்றது. பல சிறிய கொப்பளங்கள் ஒன்றாக இணைந்து இலை முழுவதும் ஆரஞ்சு நிறமாற்றம் அடைகின்றது. இளம் இலைகள் பாதிக்கப்பட்டு உதிர்ந்து விடுகிறது. இந்நோய் காற்றில் மிக எளிதாக பரவுகின்றது. புல்தண்டு நோய். இந்நோய் கரும்பின் 4வது மாத பயிர் பருவத்தில் இந்நோய் தாக்குதல் ஏற்படுகின்றது. குருத்து பகுதியில் உள்ள சோகைகள் வெண்ணிறம் அடைகிறது. மேலும் தூர்ப்பகுதியில் வெளிரிய இலைகள் தோன்றி அதிக கிளைப்புகளை உண்டாக்கி மெலிந்த சிம்புகளை உண்டு பண்ணுகிறது. கணுவிடை பகுதியின் நீளம் குறைந்து வளர்ச்சி குன்றிவிடுகிறது. மஞ்சள் தேமல் நோய். இந்நோய் முதிர்ந்த கரும்புகளில் பாதிக்கப்படுகின்றது. இந்த நோயை அசுவினி பூச்சி வகைகள் பரப்புகின்றன. இந்நோயினால் பயிரின் வளர்ச்சி குன்றி போகிறது. இலைகளின் நடுநரம்பானது அடர் மஞ்சளாக மாறி அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் பரவி இலைகள் பழுத்து காய்ந்து உதிர்ந்து விடுகின்றன. வருமுன் காப்போம் என்பதற்கேற்ற தாரக மந்திரத்தை மனதில் வைத்துக்கொண்டு நோய் தாக்காத வயல்களிலிருந்து நோயற்ற விதைக்கரணைகளை வாங்கி பயன்படுத்த வேண்டும். திசு வளர்ப்பு முறையில் வளர்ந்த நாற்றுக்களை வாங்கி பயன்படுத்த வேண்டும். நோய் எதிர்ப்பு ரகங்கள் வாங்கி விவசாயிகள் பயன்படுத்த வேண்டும். செவ்வலுகள் நோய்க்கு கோ 22 கா 98 061 99 061. வாடல் நோய்க்கு கோ 617. துருநோய்க்கு தனுஷ், கல்யாணி. புல்தண்டு மற்றும் கரிப்பூட்டை நோய்க்கு கோ 86 249 கோ 5 போன்ற ரகங்களை கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. உளவியல் வழிமுறைப்படி கோடையில் ஆழ உழவு செய்து வடிகால் வசதி நன்கு அமைத்து வயலை பராமரிப்பதால் வாடல், செவலுகள் மற்றும் கரணை அழுகல் நோய் தவிர்க்கப்படுகின்றது. மழை காலங்களில் கரணைகளை ஆழமாக நடாமல் இருப்பதால் கரணை அழுகல் நோய் முற்றிலும் தவிர்க்கப்படுகின்றது. துவரை பயிரை ஊடுபயிராக பயிரிடுவதால் கரிப்பூட்டை நோய் வராமல் தடுக்கப்படுகின்றது. செவ்வலுகள் நோய் தாக்கிய
பகுதிகளில் தெளித்து செவலுகள் நோய் வராமல் பாதுகாக்கலாம். மேலும் 0.2% கார்பன்டசிம் மருந்தை வேறு பகுதியில் 15 நாள் இடைவெளியில் ஊற்றுவதால் வாடல் நோய் குறைக்கப்படுகின்றது. மேலும் 40 ppm போரான் அல்லது மாங்கனீசு கரைசல் கொண்டு விதை கரணி நிறுத்தி செய்வதால் வாடல் நோய் குறைக்கப்படுகின்றது. எனவே கரும்பு விவசாயிகள் பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை பரிந்துரைக்கப்பட்ட அளவுகளில் பயன்படுத்தி நல்ல முறையில் நோய் நிர்வாகம் செய்யலாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் விவரம் பெற முனைவர் எம் சுருளிராஜன் அவர்களை 09525253771 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 4/5/2015 திங்கட்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. நிலக்கடலை செடியிலிருந்து காய் பிரித்தெடுத்தல் கருவி குறித்து ஈரோடு மாவட்டம் நசியனூர் கிராம விவசாயி கே மோகனசுந்தரம் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். இரட்டை குட்டிகள் ஈனும் செம்மறி ஆடு வளர்ப்பு குறித்து நாமக்கல் மாவட்ட வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் கே செந்தில்குமார் அவர்கள் தரும் விளக்கம். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பருவ காலங்களில் கால்நடைகளை தாக்கும் நோய்கள் குறித்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குனர் டாக்டர் எம் லூர்துசாமி அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.